ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம ஃபில் சீரீஸோட பேசிக் அட்வான்ஸ்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு நம்ம பார்த்த ஃப்ளாஷ் ஃபில் சீரீஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, நீங்கள் செலக்ட் பண்ணுற சில டேட்டாவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குறிப்பிட்ட டேட்டா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்கன்னா நாம் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட் வச்சுருக்கேன். இதில் எனக்கு நிறைய மார்க்ஸ் இருக்குது. இந்த மார்க்ஸில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 35க்கு கீழே, அதாவது ஃபெயில் மார்க் இருக்கிறவங்கள நான் ஃபைன் பண்ணணும், அது எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் 1லேருந்து சப்ஜெக்ட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோம் டூலில் ஸ்டைல்ஸ், அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிற இந்த டூலை நம்ம கிளிக் பண்ண உடனே ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லெஸ் தென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கொடுக்குற, அதாவது 35க்கு லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, 35க்கு கம்மியாக இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஹைலைட்டிங் வேணும் அப்படிங்கிறதையும் நாம் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஃபில் அண்ட் ரெட் கலர் டெக்ஸ்ட், எல்லோ ஃபில் எல்லோ டெக்ஸ்ட், க்ரீன் ஃபில் க்ரீன் டெக்ஸ்ட், இல்லை லைட் ரெட் கலர் ஃபில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா லைட் ரெட் கலர் ஃபில், அது இல்லாமல் ரெட் கலர் டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், இல்லைனா ரெட் கலர் பார்டர் மட்டும் இருந்தால் போதும், இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலரில் வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். கலர்ஸு, நம்பர்ஸு, ஃபாண்டு, பார்டருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம கஸ்டமும் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட் ரெட் ஃபில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் 35க்கு அண்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ரெட் கலரில் ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா? இதுவே எனக்கு 35 எக்ஸாக்டாக 35 எடுத்துருக்கிறதும் இட்ஸ் நாட் அ குட் மார்க். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சேம் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ், இங்கே நம்ம ஈக்குவல்ஸ் டூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல்ஸ் டூ என்ன அப்படின்னா 35. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெட் கலர் இல்லை, க்ரீனும் இல்லை, பட் எனக்கு எல்லோ கலர் தேவைப்படுது. ஸோ நான் எல்லோ ஃபில் வித் எல்லோ டெக்ஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போது நீங்கள் பாருங்களேன், ஒரே ஒரு 35 மார்க் தான் இருக்குது. அந்த 35 மார்க்கும் நமக்கு மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது நான் 95க்கு மேலே இருக்கிறது இஸ் குட் மார்க். ஸோ நான் குட் மார்க்கை மென்ஷன் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தென் 95 சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிரேட்டர் தென் 95க்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு க்ரீன் கலர் டெக்ஸ்ட் வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு 95க்கு மேலே இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். அதாவது 35க்கு கீழே இருக்கிற எல்லாமே ஒரு 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 ஃபார்மேட்டிங் ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி 35 எக்ஸாக்ட் 35 ஒரு ஃபார்மேட்டிங் ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரிசல்ட் பாருங்களேன், பாஸ் அப்புறமா ஃபெயில் அப்படின்னு இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு நம்பர், ஒரு டிஜிட். ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். பட் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில வேர்டாக இருந்தாலும், அது ஒரு பர்டிகுலர் வேர்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் வி கேன் யூஸ் த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டூல். சரிங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேம் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் கொடுத்துட்டு இதில் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பாஸ் அப்படின்னு நம்ம இதில் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேல்யூ வருதோ அது இதில் டாப்பாக இருக்க வேல்யூ உங்களுக்கு இதில் ரெஃபரன்ஸ்க்கு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ பாஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லையும், சேம் அதே டேட்டாவில் அதே டேட்டா தான் ஹைலைட் செல் ரூல்ஸ், டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ், ஃபெயில். சரிங்களா? ஃபெயில் சேம் ரெட் டெக்ஸ்ட். ஓகே,
இப்போ பாருங்களேன், ஃபெயில் வேல்யூ எல்லாமே ரெட் கலர் டெக்ஸ்ட்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டியிருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான வேர்டா இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா மார்க்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த டேட்டா பார்ஸ். டேட்டா பார்ஸ் பாருங்களேன், இதுல அதாவது என்ன அப்படின்னா ஹையா இருக்கிற மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஹையா காட்டும், லோவா இருக்கிற மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு லோவா காட்டும். இந்த மாதிரியும் நீங்க நமக்கு தேவையான இடத்துல இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரியான கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் ஸ்கேல் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ ஹையாக இருக்கிற வேல்யூ எல்லாம் க்ரீன்லேயும், அதை விட கம்மியாக இருக்கிறது எல்லோ, அதை விட கம்மியாக இருக்கிறது ரெட், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் ஃபார்மேட்டிங் வேணும் அப்படிங்கிறதும் நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் செட்லேயும் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான எல்லாமே நம்ம இந்த மாதிரி தேவை அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேண்டாம் அப்படின்னா கிளியர் ரூல். கிளியர் ரூல்ல 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா செலக்டட் செல்ஸ். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸ்ல மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண போதும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸ்ல இருக்கிற எல்லாமே நமக்கு எரேஸ் ஆயிரும், கிளியர் ஆயிரும். இப்போ ஒருவேளை நீங்க வந்து கிளியர் ரூல்லையே கிளியர் ரூல் ஃப்ரம் என்டையர் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேபிள்னு இல்லை, அதை தாண்டி இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் டோட்டல் மார்க்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப் 10 ஐட்டம்ஸ். இப்போ டாப் 10 ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு டாப் 2ன்னு மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? டாப் 2ன்னு கொடுத்து ஓகே, இதில் நான் வந்து ரெட் கலர் வைக்கல, க்ரீன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா டாப் 2 வேல்யூஸ் உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகும். இவங்க தான் டாப் 2 டாப்பர்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியும் நாம டாப்பிங் அண்ட் பாட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் 2 நம்ம எடுக்கிறதா இருந்தால் சேம் அதே மாதிரி வந்துட்டு பாட்டம் 10 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இதில் ஜஸ்ட் 2 இந்த 10 எரேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 வேல்யூ தான் இருக்கிறதுலேயே அண்டர் பாட்டம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். சரிங்களா? சரி, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.